தற்போதைய அண்மைச் செய்தி. சபரிமலையில் இருக்கக்கூடிய பம்பையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனம் நிறுத்துமிடத்திற்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சபரிமலை பம்பையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனம் நிறுத்துமிடத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் தற்போது பக்தர்கள் நிம்மதியடைந்திருக்கிறார்கள். இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாகேஷ். வணக்கம் லாகேஷ். பம்பையில் வாகனம் நிறுத்துமிடம் குறித்த கூடுதல் தரவுகள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம்? கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலுக்கு ஆண்டுதோறும் மண்டல மகரவிளக்கு பாதங்களில் கேரளா மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு வந்து செல்கின்றனர். இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் வாகனங்களை பம்பை பகுதியில் அப்பர் பம்பை, திரிவேணி, கீழ்பம்பை பகுதியில் நிறுத்தி செல்வது வழக்கம். இந்த நிலையில் பம்பை ஆற்றில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோர பகுதிகள் மற்றும் வாகன நிறுத்துமிடங்கள் கடுமையாக சேதமடைந்ததால் பம்பை பகுதியில் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்த கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. அதைத் தொடர்ந்து கடந்த 5 வருடங்களுக்கு பிறகு தற்போது சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் வாகனங்கள் பம்பையிலிருந்து 30 கிலோமீட்டர் முன் நிலக்கல் பகுதியில் அமைந்துள்ள திருவிதாங்கூர் சொந்தமான வாகன நிறுத்தம் முதல் கடந்த 5 வருடங்களாக வாகனம் நிறுத்தப்பட்டு வந்தது. தொடர்ந்து இந்த வாகனம் நிறுத்திவிட்டு இந்த பக்தர்கள் கேரள அரசு பேருந்தை பிடித்து 30 கிலோமீட்டர் பயணித்து பம்பை சென்று சாமி வழிபடுவது வழக்கம். இந்த நிலையில் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது 5 வருடங்களுக்கு பிறகு பம்பையில் வாகனங்களை நிறுத்த விதிக்கப்பட்டிருந்த தடையை கேரள உயர்நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ளது. அதனால் தொடர்ந்து பக்தர்கள் வரும் வாகனங்கள் பம்பையில் அப்பர் மற்றும் லோயர், திரிவேணி ஆகிய பகுதிகளில் நிறுத்துவதற்கு ஏற்பாடுகளை தற்போது தேவசம் போர்டு மற்றும் பத்தனந்திட்டா மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. குறிப்பாக இதனால் வரும் மண்டல பூஜை மகரவிளக்கு காலங்களில் பக்தர்களின், அதாவது சிறிய வகையிலான வாகனங்கள் மட்டுமே இந்த பம்பை பகுதியில் அனுமதிப்பதாகவும் இந்த தேவசம் போர்டு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏனென்றால் பெரிய வகை வாகனங்கள் வழக்கம் போல் ஏற்கனவே நிறுத்தப்பட்டு வருகின்ற நிலக்கல் பகுதியிலே பெரிய பேருந்து வாகனங்கள் நிறுத்தப்படும் எனவும், சிறிய வகையிலான கார் மற்றும் சிறிய வாகனங்கள் மட்டுமே இந்த பம்பையில் உள்ள வாகன நிறுத்தமடத்தில் அனுமதிக்கான ஏற்பாடுகளை தற்போது செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. சூர்யா. பம்பையில் வாகனம் நிறுத்துமிடம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி லாகேஷ்.